अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதபுராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि காஞ்சிபுரத்திலே எழுந்தருளியுள்ள வரதராஜ பெருமானை துதித்து 50 ஸ்லோகங்கள் கொண்ட அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். இந்த ஸ்தோத்திரம் வரதராஜ பஞ்சாஷத் என்றே வழங்கப் பெறுகிறது. இதில் பலவாறு அந்த வரதராஜ பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் துதித்து அவனை நீயே அருள் புரிய வேணுமென்றும் பிரார்த்தித்து கொண்ட வேதாந்த தேசிகன் கீழே 46, 47 ஆகிய 2 ஸ்லோகங்களிலே தேவப்பெருமாள் அந்த வரதராஜ பெருமாளுடைய திருமேனி அழகு எதுவும் ஆபரணங்கள் இல்லாமல் இருந்தாலும் மாலைகள் முதலானவைகள் இல்லாமல் இருந்தாலும் அந்த அழகு நன்றாக வெளிப்படுகிறது என்றெல்லாம் சொல்லி அவனுடைய விஸ்வரூப சேவையையும் வர்ணித்தார். அது 47வது ஸ்லோகத்திலே. அடுத்தபடியாக இப்பொழுது 48வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? அவன் உற்சவ காலங்களிலே பல பல வாகனங்களிலே எழுந்தருளுகிறான் அல்லவா, அப்பொழுது அவனுடைய அழகு இன்னும் அதிகமாயிருக்கும் என்று உற்சவ காலங்களிலே அந்த எம்பெருமான் எழுந்தருளக்கூடிய வாகனங்கள், அதிலே அவன் வரக்கூடிய அழகு, அவற்றை வர்ணித்து அது எப்பொழுதும் என்னுடைய நெஞ்சிலே நிலைத்திருக்க வேணும் அந்த அழகு என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். துரக விஹகராஜஸ்யந்தனாந்தோளிகாதிஷு அதிகமதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் அனவதிக விபூதிம் ஹஸ்திசைலேஸ்வரம் துவாம் அனுதினம் அனுமேஷைஹி லோச்சனைர் நிர்விசேயம். எம்பெருமான் வாகனங்களிலே எழுந்தருளுகிறான். அந்த வாகனங்களை வர்ணிக்கிறார். துரக விஹகராஜ ஸ்யந்தன ஆந்தோளிகாதிஷு. துரகம் என்னால் குதிரை வாகனம், விஹகராஜன் என்னால் கருட வாகனம், ஸ்யந்தனம் என்னால் திருத்தேர், ஆந்தோளிகா என்னால் பல்லாக்கு. அந்த பல்லக்கிலே எழுந்தருளுகிறான். இப்படி இந்த ஆதிஷு என்று சொன்னபடியினாலே இன்னும் உண்டான வாகனங்கள் எல்லாவற்றையுமே நினைக்க வேண்டியது. ஏன்னா இந்த குதிரை வாகனத்திலே பல உற்சவங்களிலே எழுந்தருளுகிறான். பிரம்மோற்சவத்திலே 8ஆம் திருநாள் இரவு அவனுக்கு குதிரை வாகனம் என்று சொன்னால், அதே போல் இன்னும் சில உற்சவங்களிலேயும் அந்த குதிரை வாகனத்திலே எழுந்தருளுவது என்று அவனுக்கு உண்டு. வனபோஜன உற்சவம், அதாவது அந்த எம்பெருமானுக்கு விஜயதசமி பார்வேட்டை என்று குதிரை வாகனத்திலே எழுந்தருளுகிறான். அதே போல் விஹகராஜன் என்று சொன்னால் கருட வாகனம், அது பிரம்மோற்சவத்திலே 3ஆம் நாள் காலை கருட வாகனத்திலே எழுந்தருளுகிறார் தேவப்பெருமாள். அது உலகப் புகழ் பெற்றது. அது கஞ்சி கருட சேவா என்று சொன்னால் அதை சேவிப்பதற்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றும் வந்து இந்த எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல எம்பெருமானுடைய சந்தனம் திருத்தேர் எவ்வளவு அழகான உற்சவம் அது. தேருக்கு எழுந்தருளுகிற அழகே தனி என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படி புறப்பட்டானால் மிக மிக வேகமாக நடை நடந்து அந்த திருத்தேரிலே எழுந்தருளக்கூடிய ஒரு அற்புதமான சேவை அது. அதை தவிர ஆந்தோளிகா என்னால் பல்லக்கு, பல்லக்கிலே எழுந்தருளக்கூடிய காலங்கள்
நிறைய உண்டு. பிரம்மோற்சவத்திலேயே 5ஆம் நாள் காலை நாச்சியார் திருக்கோலம் அது பல்லக்கிலே தான் நடைபெறுகிறது. 9ஆம் நாள் காலை அதாவது அதுவும் கூட பல்லக்கிலே தான் எழுந்தருளுகிறான் என்று இப்படி பல்லக்கிலே எழுந்தருளக்கூடிய உற்சவங்கள் பலது உண்டு. அதையும் தவிர ஆதிஷு என்கிறபடியினாலே இன்னும் அவனுக்கு யானை வாகனம், சிம்ம வாகனம், ஹம்ச வாகனம், யாழி வாகனம் என்று எத்தனை வாகனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாகனத்திலேயும் அவன் எழுந்தருளுகிற அழகு அந்த பிரம்மோற்சவத்தை சேவித்தவர்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். சேவிக்காதவர்கள் போய் சேவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அழகு அது. பிரம்மோற்சவம் என்றால் அந்த உற்சவத்திற்கு ஈடு வேறு எதுவுமே கிடையாது என்று சொல்லலாம். துரக விஹகராஜ ஸ்யந்தன ஆந்தோளிகாதிஷு அதிலெல்லாம் எம்பெருமான் எழுந்தருளுகிறானே. எப்படி எழுந்தருளுகிறான் என்னால் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம். அவன் எப்படி இருக்கிறான்? அதிகம் என்றார். அழகுக்கு மேலே அழகு, அழகுக்கு மேலே அழகு. இந்த வாகனத்தில் எழுந்தருளினால் அது அழகு, இன்னொரு வாகனத்தில் எழுந்தருளினால் இதை விட அது அழகு என்று சொல்லலாம். இதில் அந்த வாகனங்களிலே எழுந்தருளுகிற அந்த எம்பெருமானுக்குள்ளேயே போட்டி தானே தவிர இந்த வாகனத்தை விட இந்த வாகனம் அழகு, இந்த வாகனத்தில் எழுந்தருளுகிற கோலத்தை விட அந்த வாகனத்தில் எழுந்தருள கோலம் அழகு என்று இப்படி அதிகமன்யாம் என்று இப்படி நாம் நினைக்கும்படியாக அவன் எழுந்தருளுகிறானே. அது வெவ்வேறான வாகனங்களிலே அப்படி ஆத்மசோபாம் ததானம் தன்னுடைய அழகையெல்லாம் வாரி வழங்குகிறான் தன்னுடைய அடியவர்களுக்கு. அதுவும் உற்சவத்திலே அவன் வாகனங்களிலே எழுந்தருளி இருந்தால் எவ்வளவு தூரம் எழுந்தருளுகிறான்? ஏறக்குறைய 10 மைல் என்று சொல்லும்படியாக அவ்வளவு பெரிய புறப்பாடு அவனுக்கு. மற்ற கோவில்களெல்லாம் கோவிலை சுற்றி மாட வீதிகள் இருக்கும், அங்கே தான் எழுந்தருளுவன். ஆனால் காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாள் சின்ன காஞ்சிபுரத்திலே தொடங்கி பெரிய காஞ்சிபுரம் வரை எழுந்தருளி, மறுபடியும் பெரிய காஞ்சிபுரத்திலிருந்து சின்ன காஞ்சிபுரம் வரை எழுந்தருளி வழியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தன்னுடைய அருளை பொழிய வேண்டாமா? தன்னுடைய அழகை காட்ட வேண்டாமா? அதனால் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் அப்படி தன்னுடைய ஆத்மசோபை அந்த அழகை எல்லாருக்கும் காட்டி கொண்டிருக்கிறான். அனவதிக விபூதிம் அது எல்லையற்ற வைபவங்கள். இந்த பிரம்மோற்சவத்தில் அவனுக்கு ஏற்படுகிற வைபவம் அது இவ்வளவு அவ்வளவு என்று சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட அத்தையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் ஆர் என்னால் ஹஸ்திசைலேஸ்வரம் தாம் ஹஸ்திசைலேசனான நீ என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட உன்னுடைய அந்த திருமேனி அழகு அது எப்படி இருக்கணும்? அவனுக்கு அனுதினம் அனிமேஷைஹி லோச்சனைஹி நிர்விஷேயம் ஒவ்வொரு நாளும் அந்த உன்னுடைய அழகை நான் அனிமேஷைஹி என்னால் என்ன? கண்ணை துளியும் கூட இமைக்காமல் அப்படி லோச்சனைஹி அந்த கண்களாலே நிர்விஷேயம் அவனை பருக வேண்டும், அவனை காண வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அதாவது இப்படி அந்த பிரம்மோற்சவத்திலே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனத்திலே எழுந்தருளி அந்த வாகனங்களினுடைய அழகு ஒன்றுக்கு மேற்பட்டது இன்றொன்று என்று சொல்லும்படியாக அப்படி எழுந்தருளக்கூடிய அழகு. அப்படிப்பட்ட அந்த அழகோடு இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த திருமேனி வைபவத்தை நாங்கள் அனுதினமும் எல்லா காலத்திலும் அனிமேஷைஹி அதாவது கண்ணை இமைத்தால் இமைக்கின்ற ஒரு நொடி பொழுது அந்த காட்சி நமக்கு இல்லாமல் போய் விடுகிறதாம். அதனால்தான் இமைக்காமல் இருக்க வேணும். பரமத்தில் இருக்கிற நித்தியசூரிகளை எல்லாம் இமையவர் என்று சொல்லுவார். இமையவர் என்னால் நான் இமைக்காதவர்கள். ஏன் இமைப்பதில்லை? ஒரு நொடி பொழுது இமைத்தாலும் அந்த அனுபவம் இழந்து போய் விடுமே. அனிமேஷைஹி லோச்சனைஹி நிர்விஷேயம் அப்படிப்பட்ட கண்களாலே இமை கொட்டாமல் உன்னை பார்த்து அப்படி நாங்கள் உன்னை ரசிக்க வேண்டும், நான் அப்படி பண்ண வேண்டும், அதற்கு உண்டான அருளை தேவாதிராஜனே நீ எனக்கு பொழிய வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே வரதராஜ பெருமானை வேண்டிக் கொண்டார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக இந்த ஸ்தோத்திரத்தினுடைய இறுதி பகுதிக்கு வருகிறார் அல்லவா? ஆகையினாலே 49வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன். இந்த தேவாதிராஜனை அனுபவித்து கொண்டு இங்கேயே இருக்கும் இருப்பு, அதைவிட எனக்கு வைகுண்டமும் எனக்கு ஒரு பொருள் அல்ல, நீ அவருக்கு வைகுந்தம் என்னருளும் வான் என்று நம்மாழ்வார் அருளி செய்தார். நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்ற இனிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றருளும் வான் என்று நம்மாழ்வார் அருளி செய்தார். அதே போல இங்கே வேதாந்த தேசிகன் என்ன அருளி செய்கிறார்? எனக்கு வைகுண்டத்திலேயும் ஆசை இல்லை, இங்கேயே இருந்து கொண்டு உன்னை சேவித்து கொண்டிருக்க வேணும், அதுதான் ஆசை என்று அதை தெரிவிக்கிறார்.
நிரந்தரம் நிர்விஷதஸ்த்வதீயம் அஸ்பிருஷ்டசிந்தாபதமாபிரூப்யம் சத்யம் ஷபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமேபிலாஷா. அந்த தேவப்பெருமாளுடைய அழகு, அவனை அனுபவித்து கொண்டு இருக்கிற இருப்பு இருக்கிறது, அதை காட்டிலும் பரமபதம் கூட உயர்ந்தது அல்ல என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். வாரணசைலநாதா, அத்திகிரி பெருமானே. வாரணசைலம் என்னால் ஹஸ்திகிரி என்கிறதை அப்படி தெரிவிக்கிறார். என்ன சொல்கிறார்? அது உன்னுடைய திருமேனி அழகை இடைவிடாமல் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டுமானால் என்றது போல என்ன சொல்லுகிறார்? அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் தொதீயம் ஆபிரூப்யம். நம்முடைய நெஞ்சினால் நினைப்பதற்கும் எட்டாது இருப்பது எது என்று கேட்டால் அந்த எம்பெருமானுடைய திருமேனி அழகு. அஸ்பிருஷ்ட சிந்தாபதம், நெஞ்சினால் நினைப்பதற்கும் எட்டாதது அது. அப்படிப்பட்ட தொதீயமாபிரூப்யம், அப்படிப்பட்ட உன்னுடைய திருமேனி அழகு இருக்கிறதே, அந்த அழகை நிரந்தரம் நிர்விஷதா, நிரந்தரமாக நான் இங்கே இருந்து கொண்டு உன்னை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு என்ன சொல்லுகிறார்? வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமேபிலாஷா, வைகுண்ட வாசத்திலேயும் கூட எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லுகிறார். அது சத்தியம் ஷபே. சத்தியம் ஷபே என்னால் என்ன அர்த்தம்? உன் திருவாணை நின்னாணை கண்டாய் என்று நம்மாழ்வார் ஆணையிட்டது போல இங்கே வேதாந்த தேசிகன் ஆணையிடுகிறார். சத்தியம் ஷபே, நான் சத்தியமாக சொல்லுகிறேன், ஆணையிடுகிறேன், எனக்கு வைகுண்டத்திலே ஆசை இல்லை, இங்கேயே இருந்து கொண்டு உன்னை நிரந்தரமாக அனுபவித்து கொண்டு இருக்கிற இந்த இருப்பை காட்டிலும் அந்த வைகுண்டம் என்ன அவ்வளவு உயர்ந்ததா என்ன? எனக்கு அது வேண்டவே வேண்டாம். நின் புகழில் வைகும் சிந்தையிலும் மற்ற இனிதோ நீ அவர்க்கு வைகுந்தமென்றருளும் வான் என்று நம்மாழ்வார் அருளி செய்தார். தொண்டர்புரி ஆழ்வார், இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெருனும் வேண்டேன். இங்கே இருந்து கொண்டு இந்த அர்ச்சாவதார அனுபவம் அவர் தொண்டர்புரி ஆழ்வாருக்கு திருவரங்கனுடைய அனுபவம், இங்கே வேதாந்த தேசிகனுக்கு தேவப்பெருமாளுடைய அனுபவம். இந்த தேவப்பெருமாளை இங்கேயே இந்த காஞ்சிபுரத்திலேயே இருந்து கொண்டு அவனை அனுபவிக்கிற அனுபவத்தை காட்டிலும் பரமபதம் உயர்ந்ததா என்ன? அதனால் எனக்கு அதில் ஆசை இல்லை. சத்யம் ஷபே வாரணசைலநாதா வைகுண்டவாசே அபி ந மே அபிலாஷா, எனக்கு அதிலேயும் அபிலாஷை இல்லை. எம்பெருமானி இங்கிருந்து கொண்டு அனுபவிக்கிற அனுபவம் பரமபதத்திலே போனால் இந்த சேவைகளெல்லாம் உண்டா? நமக்கு தெரியாது, அங்கே போய் பார்த்தால் தானே தெரியும். ஆனால் இங்கே அந்த தேவப்பெருமாள் எழுந்தருளுகிற காட்சி கீழ் ஸ்லோகங்களில் வர்ணித்தார் அல்லவா? அவனுடைய திருமேனியில் அந்த புஷ்பங்கள் ஆபரணங்கள் இல்லாமல் இருக்கிற பொழுதே அவ்வளவு அழகு. விஸ்வரூப சேவை அது அவ்வளவு அழகு. பிரம்மோற்சவ காலங்களிலே அவன் பல பல வாகனங்களிலே எழுந்தருளானால் அது ஒரு அழகு. இப்படி வருடம் முழுவதும் அவனை ஒவ்வொரு உற்சவமாக சேவித்து கொண்டு இங்கேயே இருந்து அனுபவிக்கிற அனுபவத்திற்கு பரமபத அனுபவமும் ஈடாகாது. ஆயினாலே எனக்கு என்ன வேண்டாம் என்னால் எனக்கு பரமபதமும் வேண்டாம், இங்கேயே இருந்து கொண்டு உன்னை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். வைகுண்டவாசே அபி நமேபிலாஷா, எனக்கு வேண்டியதில்லை என்று இப்படியாக அந்த தேவப்பெருமாளுடைய அழகை அனுபவித்து அது இங்கேயே இருந்து அனுபவித்து கொண்டிருக்க வேணும் என்கிற தம்முடைய அபிலாஷையும் இந்த ஸ்லோகத்திலே வெளியிட்டார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.